இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் கருவேப்பிலை சாதத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றவங்க அசந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இவ்வளோ நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுங்க. குக்கரில் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருங்க. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு வேக வச்சுங்க. பச்சை அரிசியாக இருந்தால் 1க்கு 1.5 வைங்க, போதுமானதாக இருக்கும். பச்சை அரிசியாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுங்க. அப்படியே நல்லா பொலன்னு உதிரியாக வரும். நான் இப்போ விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். நான் 1 கிலோ புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். அந்த சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. 100 ml வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேங்க. இது நல்லா சூடானது. ஒரு கை கடலப்பருப்பு, ஒரு கை உளுத்தம் பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 15 நம்பர் போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. கருவேப்பிலை கஞ்சத்தனம் இல்லாமல் ஒரு 4 கை ஃபுல்லாக போடுங்க. ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும். வதங்கணுன்னே இந்த அளவுக்கு வந்துடும். அது வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்ந்தாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து அந்த வடித்த சாதம் ஆற வச்சுருக்கோம்ல அதில் போட்டுட்டு மீதி இருக்கிற வதக்கின எல்லா பொருளையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. இதுக்கு நான் பெருங்காயம் போடல, நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் இதில் போட்டுடுறேன். 2 கை பொட்டுக்கடலையை போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து சாதத்தை கட்டி இல்லாமல் உடச்சி விடுங்க. ஒரு 100 ml வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெயை பயன்படுத்தி நல்லா அதை உதிர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஊறி வந்துடும். இது நல்லெண்ணெய் வாசனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி பண்ண கருவேப்பிலையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடுறோம். சேர்த்து நல்லா பிரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். சாப்பாடு பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டலை. அதே மாதிரி ருசியும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இன்றைக்கி இந்த சாப்பாடை சாப்பிட்ட எல்லாருமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு என்னை பாராட்டினாங்க. நீங்களும் சமைச்சு கொடுத்து உங்கள் வீட்டில் பாராட்டு மலையில் நினைங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.